சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு காண்பிக்கத்தக்கதாக திருவுள்ளம் பற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்நாளிலேயும் நாம் பார்க்க போகிற தலைப்பு இங்கே ஏறி வா. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காளம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே யோவான் என்ன பார்க்கிறார்? பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை காண்கிறார். இவைகளுக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவைகளுக்கு பின்பு? கர்த்தர் தம்முடைய சபைகளுக்கு சொல்ல வேண்டிய அனைத்து காரியங்களையும் சொன்ன பிற்பாடு அந்த பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்கிறதாக யோவானை காண்பிக்கிறார். அந்த சத்தம், அதாவது என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, அதாவது எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த சத்தம் யாருடைய சத்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலாதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்ப இந்த எக்கால சத்தம் யாருடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் தான் அது. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது முதலும் கடைசியுமாய் இருக்கிறார். எல்லாமே அவருதான். காலம் கடைசி காலமா இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம்தான் இது, இங்கே ஏறி வா என்று. ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அல்லது அவரோடு கூட இருக்கும் நம்முடைய வாழ்க்கை என்பது மேல் நோக்கி செல்லுகிற ஒரு பயணமாக தான் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். யாக்கோபு யார்? வாக்குத்தத்தம் உள்ளவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம்தான் இது. வெளிப்பாடுகளை கர்த்தர் சொல்லுவார். என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபு என்ன காண்கிறார்? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். ஏன் யாக்கோபு எதற்காக இந்த இடத்துல வந்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அதாவது சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று ஏசாவிடம் சொல்லுகிறான். ஏசா பசியோடு வந்ததுனால அந்த பயிற்றங்கூழை அவருக்கு கொடுத்து இந்த காரியத்தை கேட்கிறான். இந்த காரியத்தை கேட்டதுக்கு பிற்பாடு ஒரு நாள் தன் தகப்பனிடத்திலே போய் நான் ஏசா என்று தன் தாயினுடைய உபதேசத்தினாலே சொல்லி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆதலால் கோபமடைந்த ஏசா யாக்கோபை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று இருதயத்திலே எண்ணிக்கொண்டான். இதை அறிந்த ரெபேக்காள், இந்த இடத்தை விட்டு நீ எப்படியாவது புறப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போகத்தக்கதாக வழி அனுப்புகிறார். அதற்கு ஏற்றபடி யாக்கோவும் கீழ்ப்படிந்து, தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு போகிற வழியிலே இப்படி ஒரு காரியத்தை காண்கிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டபடியினாலே ஏசாவுக்கு கோபம் வருகிறது. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவன் யாக்கோபு தான். இவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே, அதாவது ரெபேக்காளுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே தேவன் எவ்விதமாய் சொல்லுகிறார்? ரெபேக்காள் ஆலோசனை கேட்க அல்லது தேவனிடத்தில் விசாரிக்க போகிறாள். அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பிரகாரமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. வாக்குத்தத்தங்கள் பெற்றவனை கர்த்தர் எவ்விதத்திலையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இங்கே கர்த்தர் எப்படி அவனை சந்திக்கிறார் என்று பாருங்கள்.
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். வாக்குத்தத்தம் உள்ளவனை எப்படியாகிலும் கர்த்தர் தம்மிடத்திலே இழுத்து கொள்ளுகிறார். பாருங்கள், ஒரு சொப்பனம் மூலமாக கர்த்தர் இந்த இடத்துல அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், யோபு 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இந்த சொப்பனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர், அதாவது தேவன், ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். பாருங்கள், இந்நாள் வரையிலேயும் யாக்கோபு தன்னிஷ்ட பிரகாரமாக, அதாவது தனக்கு என்ன தோணுகிறதோ அந்தந்த காரியங்களை செய்கிறான். தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியமும் அவன் செய்யவில்லை. ஆதலால் இன்னும் தன்னிஷ்ட பிரகாரமாகவே நடந்து தற்பிரியமாய் நடந்து கொண்டு இஷ்டப்படியான காரியங்களுக்கு நேராக போய்விடக் கூடாது என்பதனாலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், யாக்கோபே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன், இந்த இடம் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, உன்னை கொண்டு ஒரு காரியம் இருக்கிறது, உன் மீது வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற தேவனாய் இருக்கிறேன். ஆதலால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னைத்தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் எட்டுகிற ஒரு ஏணியாக இருக்கிறது, அது பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். 13ஆம் வசனத்திலே, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்நாட்களிலேயும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாருங்கள், நம்மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக தம்முடைய சீஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு எவ்விதமாய் இருக்கிறது? பரலோகத்தில் ஒரு வாசலை திறந்து வைக்கிறதாக காண்கிறார். அங்கே இருந்து ஒரு எக்காலம் போல ஒரு சத்தம் திரும்ப என்ன சொல்லுகிறது? இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்மோடும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். எனக்கு அன்பானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் இந்த பூமியிலே இருந்துவிட்டு பூமிக்குரிய காரியங்களை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டு என்றென்றைக்கும் தளர்ந்தவர்களை போல இருப்பதற்காக அல்ல. இந்த பூமி நமக்கு என்ன தருகிறது என்று பாருங்கள். சஞ்சலமும் கஷ்டமும் தவிப்பும் வேண்டாத காரியங்களும் பொறாமைகளும் வம்பும் தூஷணமும் ஆகாத சம்பாஷணைகளும் எந்த விதத்திலையும் தேவனோடு சேருகிற ஒரு காரியமும் இந்த உலகம் நமக்கு தருகிறது இல்லை. ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருக்கும் நாம் கர்த்தருடைய காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு கண்ட அந்த ஏணியை போல அந்த ஏணியிலே ஏறி போகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதலால் தான் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இருக்கிற இடத்திலேயே இருந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான காரியங்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற காரியம் மேலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எது? முதலாவது உள்ள வருகையா? அல்ல, திரும்பி அவர் வந்து வானத்திலே நம்மை எடுத்துக்கொள்ளுவார் என்ற அந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பண்ணின வாக்குத்தத்தத்தை இங்கே யாக்கோபோடும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். 14வது வசனத்திலே, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உங்களுக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான்
உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பின போது புறஜாதியராகிய நாம் அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனம் செலுத்தி நித்திய ஜீவன் என்னும் வாக்குத்தத்தத்தை நாம் அடைந்து அதை நாம் பெறத்தக்கதாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்காக தந்திருக்கிறார். அவர் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறவராயும் நம்மை போதிக்கிறவராயும் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நம்மோடும் நம்முடைய சந்ததிகளோடும் இந்த காரியம் இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நான் உன்னோடே இருந்து, நம்மோடும் கர்த்தர் சொல்லுகிறது அதுதான், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இதோ கடைசி நாள் வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு போனார். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, கர்த்தராகிய தேவன் நம்மை அழகாக காத்து கொண்டு வருகிறார். எந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சிக்கினாலும் நமக்கு சமாதானத்தை தந்து கர்த்தர் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா தீங்கையும் விலக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை நித்திய அழிவிலிருந்து மீட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்திருக்கிறார், செய்து முடித்தார். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று யாக்கோபோடு சொன்ன கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? நமக்கு வைத்திருக்கிறது பரம தேசமாய் இருக்கிறது. வானத்துக்கு எட்டின அந்த ஏணியில நின்று கொண்டு கர்த்தர் அந்த காட்சியை யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆனால் நம்மோடு எப்படி சொல்லுகிறார்? இங்கே ஏறி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் அந்த வாக்குத்தத்தை பெறத்தக்கதாக கர்த்தர் இவ்வளவாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அதற்கு பிற்பாடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடும் சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த நித்திய ஜீவன் என்னும் வாக்கு தத்தத்தை நீங்கள் பெருமளவும் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். 16வது வசனத்திலே, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். பாருங்கள், கர்த்தர் கொடுத்த இந்த வல்லமையான காட்சியினாலே யாக்கோபு அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன? இந்நாள் வரையிலும் நான் இதை அறியாதிருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றும் யாக்கோபு சொல்லுகிறதை நாம் எந்த இடத்திலே பார்க்கிறோம்? நாமும் அப்படித்தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நம்மீது வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று கூட நாம் அறியாதவர்களை போல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு காட்சிகளை தந்து, ஆம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று நமக்கு உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அநேக சொப்பனங்களை நாம் கேட்டால் அவர் தருவார். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கரங்களிலே இந்நாட்களிலே கொடுத்திருக்கிறாரே, இதை வாசிக்கும் பொழுதே இதன் மீது விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் தான் இருக்கிறார். அதுக்கு பக்தி இன்னும் கூடத்தக்கதாக ஒரு முயற்சி நாம் செய்தோமே ஆகில், கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே எனக்கு நீங்க இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் என்று நாம் சொல்வோமே ஆகில், அவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது நம் காதுகளிலே கேட்கிற மெல்லிய சத்தமாய் இருக்கலாம், அல்லது ஒரு சொப்பனமாக இருக்கலாம், அல்லது யார் மூலமாகவாவதோ வருகிற வார்த்தைகளாய் இருக்கலாம். எவ்விதத்திலாகிலும் கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்தி மெய்யாகவே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நமக்கு அடையாளம் காண்பிக்கிறதாக தான் இருக்கும். 17வது வசனத்திலே, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவனோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான்.
எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இவ்விதமாக தான் இருக்கிறது. பிதாவோடு கூட ஒரு மனிதனுக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் ஏணியாக இருந்து பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து நமக்காக மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நாம் என்றென்றைக்கும் பிதாவோடு கூட வாழவும் அவர் வீட்டுக்கு நாம் திரும்பி செல்ல எப்படி யாக்கோபு சொல்லுகிறானோ அதே போல என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் நம்மையும் பிதாவாகிய தேவனோடு கூட சமாதானம் உண்டு பண்ணத்தக்கதாக அவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த சமாதானத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். நான் தருகிற சமாதானமோ மெய்யான சமாதானம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட சொல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த சமாதானத்தை பண்ணினவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? ஆனா நீங்க ஒரு காரியத்தை பண்ண வேண்டும். பூமியிலே இருந்து விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பூமிக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியிலே எப்பொழுதும் சஞ்சலமும் தவிப்பும் பொறாமைகளும் வம்பும் தூஷணமும் ஆகாத பேச்சுகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அதாவது தேவனோடு கூட வாழுகிற ஜனங்களுக்கு சமாதானம் உண்டு. தேவனை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை குறித்து இல்லாதவர்களோ எப்பொழுதும் உலக பேச்சுகள் தான் இருக்கும். அதிலே சமாதானம் இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான சமாதானம் என்றால் அவர் வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தையிலே தான் அந்த சமாதானம் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையிலே தான் ஜீவன் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே தான் ஆவி இருக்கிறது. ஆதலால் நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு சமாதானமும் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ அநேக காரியங்கள், நமக்கு அநேக பொருள், எங்கு பார்த்தாலும் தற்பிரியரும் பணப்பிரியர்களுமாய் இருக்கிறார்கள். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், அல்லாமல் பக்கத்துல இருக்கிறவன் கஷ்டத்தோட வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு உண்மையான ஏக்கம் கூட ஒருவருக்கும் இல்லை. ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியல, ஒரு நன்மை செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பேச்சு பயங்கரமாய் இருக்கும். டிவியில என்ன பார்க்கலாம், எந்த சீரியலை பார்க்கலாம், எந்த சேனலை பார்க்கலாம், எவ்வளவு கன்ஃபியூஷன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி நாம் இருந்து விட்டோமே ஆகில் ஒரு நாளும் நித்திய ஜீவனை பெற முடியாது என்று தேவனை சார்ந்து நான் சொல்லுகிறேன். யாக்கோபு இந்த இடத்துல எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். அதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. மாமனார் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே அவன் ஏமாற்றப்படுகிறான். அங்கே அவனுடைய குடும்பம் பெருகுகிறது. ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்படு, உன் இனத்தாராயிருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அவ்விதமாக யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பாதான் ஆறாமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். அப்படி அவன் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு இடத்திலே தனித்திருந்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்கள், இப்பொழுது யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஞாபகம் வருகிறது. நீர் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இப்பொழுது யாக்கோபு கேட்கிறதா இருக்கிறது. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். மேற்கொண்ட பிறகு ஏசாவை சந்திக்க யாக்கோபு போகிறார். போன பிறகு சுக்கோத்து என்னும் ஒரு இடத்திலே யாக்கோபு தங்கி விடுகிறார். அப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெறாதபடி இந்த காரியத்தை செய்கிறார். ஆதலால் தேவன் 35வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது,
தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். யாக்கோபே, நீ சுக்கோத்திலே வாழ வேண்டியவன் அல்ல, திரும்ப நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். பாருங்கள், என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஆராதனை செய்ய வாருங்கள் என்று குடும்பத்தையும் அழைத்து யாக்கோபு அந்த இடத்துல செல்லுகிறவராய் இருக்கிறார். சுக்கோத்திலே யாக்கோபு அநேக பிரச்சனைகளை நேரிடுகிறவராய் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு தேவனிடத்திலிருந்து திரும்பவும் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அவர் குடும்பமாக அந்த இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணுகிறார். பிரயாணம் பண்ணி திரும்ப பெத்தேலுக்கு வந்து சேருகிறார்கள். 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். 9ஆம் வசனம், யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பாருங்கள், யாரு அவனுக்கு பெயரிடுகிறதா இருக்கிறது என்று பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பெயர் இடுகிறார். என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் என்று பெயரிட்டார்கள். அதே போலதான் நமக்கும் பெயரிடப்பட்டிருக்கிறது. நமக்கு விதவிதமான பெயர்கள் இருந்திருக்கும், ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அந்தியோக்கியாவில் முதலாவது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நாமம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படி நமக்கு ஒரு பெயர், இப்ப சரிதா என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்றால் சரிதா கிறிஸ்தவள் என்ற பெயருக்கு வருகிறாள். இப்படிதான் கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது கல்யாணம் முடிந்த பிற்பாடு இருந்த பெயருக்கு பின்னாடி கணவனுடைய பெயர் எப்படி அந்த இடத்துல வருகிறதோ அதே போல நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாம் எப்படி யாக்கோபு வாக்குத்தத்தத்தினாலே புது பெயரை அணிந்தானோ அதே போல நாமும் கிறிஸ்தவர்கள் என்ற மகத்தான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் நாமும் இருக்கிறோம். யாக்கோபுக்கு சொப்பனத்திலே காண்பித்து கொடுத்த அந்த ஏணி இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கிறது. ஆதலால் தான் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், இங்கே ஏறி வா. பூமிக்குரிய காரியங்களை குறித்து அல்ல, பரலோகத்துல நான் உனக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறேன். எல்லா கஷ்டத்தையும் கவலைகளையும் மறந்து விடுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னிடத்துக்கு வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தினுடையவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோடு கூட சதா காலங்களிலும் நான் இருப்பேன் என்று சொல்லி அவருடைய சமாதானத்தையும் நமக்காக தந்து அவருடைய இரத்தத்தையும் நமக்காக சிந்தி எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து நமக்காக இந்த வழியை காண்பித்திருக்கிறாரே. இந்த ஏணியிலே ஏறி போக நாம் தயாராய் இருப்போமா? ஒரு படியும் நாம் ஏறும் பொழுது கர்த்தரோடு கூட நாம் நெருங்குகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வைத்திருக்கிற இந்த ஏணியிலே நாம் ஏறத் தொடங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபுக்கு காண்பித்து கொடுத்த அந்த ஏணி நீங்க தான் என்பதை ஆண்டவரே புதிய ஏற்பாடுல எங்களுக்கு காண்பித்து தந்ததற்காகவும் இது முதற்கொண்டு மனுஷகுமாரனிடத்தில் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று ஆண்டவரே சொன்னதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஏணி எங்களுக்காக ஆண்டவரை நீங்க இந்த பூமியிலே வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது நீங்க தான்ப்பா. உம்மாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது என்ற சத்தியத்தை ஆதி முதற்கொண்டு நீங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு பேருக்கும் காண்பிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தாவே, நீங்க என்னும் அந்த வழியில நாங்க நடக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரு சுவாமி. எங்களுக்காக ஒரு நாமத்தை ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கீங்க, கிறிஸ்தவர்கள் என்ற அந்த நாமத்தை தந்திருக்கீங்க. ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, நித்திய ஜீவன் என்பது. அதற்கு நாங்க வரத்தக்கதாக அநேக சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் எங்களோடு பேசுகிறவராயும் கர்த்தாவே வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறவராயும் இருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா ஜனங்களும் இதை கேட்கிற அனைவரும் அப்பா உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தருவீராக. எங்களை கொண்டு நீங்க என்ன நினைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இனி சம்பவிக்க போகிறது என்ன என்று எல்லாரும் ஆவலோடு உம்மிடத்துல கேட்க, இந்நாளிலே உம்முடைய ஆவியை ஆண்டவரை நீங்க ஊற்ற வேண்டும் என்று கர்த்தாவே உம்மிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.